வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஹேர் பேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத் இருக்குங்க. நல்லா அந்த முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும். பொடுகு தொல்லை இருக்காது, பூச்சி வெட்டு இருக்காது, அங்கங்கே சொட்டையாக முடி கொட்டி போயிருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கெலாம் இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குங்க. இதில் ஏன்னா டாப் லிஸ்ட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த ஹேர் பேக் நல்ல பயம் இல்லாமல் அப்ளை பண்ணலாம். சின்ன வெங்காயத்தில் சல்ஃபேனிக் ஆசிட் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு முடி வளர்ச்சிக்கான பாதுகாப்பு இருக்கோ அதே அளவுக்கு முடி வளர்ச்சிக்கு கெடுதலையும் உண்டு பண்ணுங்க. ஏன்னா சல்ஃபேனிக் ஆசிட் நம்ம டைரெக்டாக முடியில் அப்ளை பண்ணும்போது வீக்கான ஸ்கேல்ஃப் இருந்ததுன்னா ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதனால் நம்ம சின்ன வெங்காயம் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் கூட சேர்த்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சின்ன வெங்காயம் கலந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த 3 இன்க்ரீடியன்ட் கரெக்டான பொருட்களாக இருக்குங்க. முடி வளர்ச்சிக்கான டாப் லிஸ்ட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தாங்க நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் பயமே தேவையில்லை. இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. தைரியமாக அப்ளை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்குது. சின்ன வெங்காயத்தோட எஃபெக்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து அரைச்சி போடும்போது நல்ல அருமையான ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தாங்க. மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இருக்கிற பொருட்கள் தான். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் நெல்லிக்காய், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அவ்வளோதான் நம்ம எடுத்துருக்கிற பொருட்கள். இந்த பொருட்கள் எல்லாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நெல்லிக்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொரங்கொரப்பாக அரைங்க. ஏன்னா நெல்லிக்காயும் வெங்காயமும் அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொரங்கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெயில் நேரத்தில் ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நைட் டைம்லேயோ மார்னிங் டைம்லேயோ பண்ணுறது சரியாக இருக்காது. சளி பிடிக்கிறதுக்கும் தும்மல் இருமல் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்னு. இந்த மாதிரி கொரங்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கும் போது எல்லா சாரும் நல்லா வந்துடும். அதனால் இந்த மாதிரி கொரங்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற 4 பொருட்களுமே சம அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கூட குறைச்சி இருந்தாலும் தப்பு இல்லை. சின்ன வெங்காயம் மட்டும் குறைச்சி சேர்த்துக்கோங்க. மற்ற எல்லா பொருட்களும் கூட குறைச்சி இருந்தாலும் தப்பு இல்லை. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். 2 டைம் சாறு எடுக்கணுங்க. அதனால் இந்த மாதிரி கெட்டியாக ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்துருங்க. தேங்காய் பால் மாதிரி தான் 2 பால் எடுக்கணும். 2 டைம் இந்த சாறை பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ இந்த சாறை பிழிஞ்சு எடுத்துட்டு மறுபடியும் ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஒரு 3 மந்த் அப்ளை பண்ணினீங்கனாவே போதும். அருமையான ஹேர் க்ரோத் இருக்குது. அதே மாதிரி நம்ம கருவேப்பிலை மோர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கோ அதே அளவுக்கு இந்த ஹேர் பேக்லேயும் இருக்குங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. அரைச்சிட்டு சார் பிழிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சிங்கனாவே போதும். மற்ற ஹேர் பேக் மாதிரி நம்ம அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. அதனால் இந்த ஹேர் பேக் ஒரு நல்ல ஈஸி வேவாக இருக்குங்க. கருவேப்பிலை மோர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடித்து வாரம் ஒரு முறைன்னு இந்த ஹேர் பேக் போட்டு நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணினாவே போதுங்க. அருமையான முடி வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். வேறு எந்த ஹேர் கேர் ரொட்டீனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. ஒரு 3 மந்த்து இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் தான் இது. அரைச்சதை எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கோம் கண்டெய்னர் இருந்தால் கோம் கண்டெய்னரில் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு காட்டன் வச்சு காட்டனில் டிப் பண்ணி ஸ்கேல்ஃபில் முடியிலெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பாப்பாவோட முடி அதிகமாக இருக்கிறதுனால நான் அதிகமாக எடுத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட 200 mlக்கு மேலே எடுத்திருக்கேன். உங்கள் முடி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்து கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கோம் கண்டெய்னர் எங்கே வாங்கினீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா டி நகரில் உள்ள ஃபேமஸான ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கினேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் நல்லா ட்ரையான ஹேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரை ஹேரில் தான் பண்ணணும், ஆயில் ஹேரில் பண்ணக்கூடாது. நல்லா முடி காஞ்சதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்தது அப்படின்னா இந்த ஹேர் பேக் போடும்போது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போடுங்க.
சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நல்ல வெயில் நேரத்தில் ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். வெயிலில் தலையை காய வச்சுருங்க. அப்போ வந்து சளி பிடிக்காது, இருமல் தும்மல் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தாங்க அதோட டைம். அந்த டைமுக்குள்ளே வாஷ் பண்ணிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப எஃபெக்டிவான இருக்கிறதுனால, எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப எஃபெக்டிவான இன்க்ரீடியண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ரை பண்ண விட்டுறாதீங்க. எல்லா ஸ்கால்ஃப்லேயும் படுற மாதிரி ரொம்ப பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். தண்ணியாட்டம் இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஹென்னாலாம் போட்டிங்க அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. இந்த ஹேர் பேக் வந்து 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு போடலாங்க. அபோவ் 10 ஏஜ் உள்ள பிள்ளைங்களுக்கு போடலாம். அதுக்கு கீழே உள்ள பிள்ளைங்களுக்கு வேண்டாம். சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையில்லை. சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ எஃபெக்டிவானது. அதே மாதிரி குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் நிறைய க்ரோத் பண்ண வைக்கும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நெல்லிக்காய் வந்து டென்சிட்டி மெயின்டைன் பண்ணும், முடி வந்து அடர்த்தியை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி முருங்கைக்கீரையும் அதே மாதிரி தான் ஹேர் ஃபால் ஆகிறத நல்லா கண்ட்ரோல் பண்ணும். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்ல ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும். என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பொடுகுக்கும் ஒயிட் ஹேருக்கும் தான் கேட்பாங்க. பொடுகு நிறைய இருக்குது சிஸ்டர், என்ன பண்ணுறதுனே தெரியல, பொடுகுக்கு என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. அதாவது விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. சம அளவில் எடுத்துக்கோங்க. சம அளவில் எடுத்துகிட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் நிரந்தரமாக ஒயிட் ஹேர் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது கோகோனட் மில்க் ஹேர் பேக் போடலாம். அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. அந்த இளநரையை தடுக்கிறதுக்கு லாங் டைம் ப்ராசஸ். ஆனால் அதை நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். இளநரை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கோகோனட் மில்க் ரெகுலராக போடணுங்க. வாரம் ஒரு முறையாவது போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா இளநரையை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. 10-15 வயசுலேயே நரைச்சிருது அப்படின்னா 1-2 முடி தான் நரைச்சிருக்கும். அடுத்தடுத்து முடி நரைக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோகோனட் மில்க் ஹேர் பேக் நல்ல சொல்யூஷனாக இருக்குங்க. இப்போ நம்ம ஹேர் பேக் போட்டு முடிச்சாச்சுங்க. இந்த ஹேர் பேக்கோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தாங்க. ரொம்ப சீக்கிரமாக வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாரம் ஒரு முறைன்னு 3 மாதம் தொடர்ந்து ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல முடி கருகருன்னு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க. முடி வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் நல்ல வளர்ச்சி இருக்குங்க. அந்த க்ரோ ஹேர் நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஒரு மாதத்துக்கு மாதம் முடி வளர்கிறத நல்லா நம்ம ஃபீல் பண்ண முடியும். நமக்கே தெரியும் அந்த முடி வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். ஒரே மாதிரி வளருங்க. கீழேருந்து மேலே வரைக்கும் லென்த்து வந்து ஒரே மாதிரி இருக்கும். நாளுக்கு நாள் வந்து முடி அடர்த்தி ஆகிறதையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.